ராமர் கோவில் திறப்பு விழா குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ராமருங்கிறவரு ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜே.பி. நட்டா தலைவர், இவர் பொதுச் அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி ராமரை தொடுற அந்த இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்றோம். இதை இந்த சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது விளக்க சொல்றோம். மோடி வந்தால் நாங்க வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? இல்ல, நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்ல படம். தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள், நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. முட்டை சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க. கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதும்பாங்க. கறி சாப்பிடுவாங்க, சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க. மேற்கு வங்கத்துல எல்லாம் கடல் புஷ்பம்னு சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க. உணவு காலம் தான் தீர்மானிக்கும் தங்கச்சி. இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும், வாழணும்ல. அது ஐயா இறையன்பு சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு, ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். அதை எதிர்க்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், விமர்சிப்பார்கள், ஆதரிப்பார்கள். இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது. அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து, மார்க்ஸ்ல இருந்து லெனின்ல இருந்து எல்லாரும், நீங்க புத்தன், பூலே, அம்பேத்கர், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான். அந்த கதையெல்லாம் யாரையும் இழிவுபடுத்தி சொல்லல படம். நீங்க பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.